ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் தங்க நகை கடன் பெறுவது சம்பந்தமாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ள புதிய 9 அறிவிப்புகளும் அதில் உள்ள சில தளர்வுகளும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. தங்க நகைகளை வங்கியில் அடகு வைக்கிறப்ப அந்த நகை நம்மளுதாங்கிறத நிரூபிக்கிறதுக்காக வேண்டி அந்த நகை பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பில் இல்லை வேறு ஏதேனும் ஆதாரங்கள் நம்மளுடைய நகை தான் அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய ஆதாரங்களை சமர்ப்பிக்கணும். நாம் அடகு வைக்கக்கூடிய நகையின் மதிப்பில் இருந்து 75% மட்டுமே நாம் கடன் பெற முடியும். இந்த புதிய விதிமுறையில் வெள்ளி நாணயங்கள், வெள்ளி நகைகள்லாம் அடகு வச்சுக்கலான்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. 22 கேரட் தங்கத்தின் மதிப்பின் அடிப்படையிலேயே கடன் வழங்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் 24 கேரட் நகையை கொண்டு போய் அடமானம் வச்சாலும் சரி, 22 கேரட் தங்கத்தின் மதிப்பின் அடிப்படையிலேயே கணக்கிட்டு 75% கடன் வழங்கப்படும். நகை கடனுக்கான அசல் மற்றும் வட்டி கட்டி முடித்த 7 வேலை நாட்களுக்குள் நம்மளோட நகையை நம்மளுக்கு வங்கியிலிருந்து திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு புதிய விதியும் அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே நம்ம அடகு வச்சிருக்கக்கூடிய நகைகளை மீட்க முடியாட்டி அந்த ஒரு வருடத்துக்கான வட்டி மட்டும் நம்ம கட்டி திருப்பியும் நம்ம அடகு வச்சுக்குவோம். இப்போ உள்ள புதிய விதிமுறைப்படி அப்படி செய்ய முடியாது. அசல் வட்டி ரெண்டுமே நம்ம கட்டி முடித்த அடுத்த நாள் தான் நம்ம திருப்பி அந்த நகையை அடகு வைக்க முடியும்னு அறிவிச்சிருக்காங்க. தளர்வுகள்னு பார்க்க போனால் 2 லட்சத்துக்கும் குறைவான நகைக்கடன் வாங்கியிருக்கவங்களுக்கு இந்த விதிமுறைகள் பொருந்தாது. இதிலிருந்து விலக்களிக்கப்பட்டிருக்கு. தங்கத்துக்கு 916ன்னு பார்க்குற மாதிரி வெள்ளி நாணயங்கள், வெள்ளி நகைகளுக்கு 925 அப்படிங்கிற குறைந்தபட்ச தூய்மையை பொறுத்து தான் கடன் கொடுக்கப்படும் அறிவிச்சிருக்காங்க. ரிசர்வ் வங்கியால் குறிப்பிடப்பட்டிருக்கும் தங்க நகை வகைகளுக்கு மட்டுமே கடன் வழங்க வேண்டும். இந்த புதிய அறிவிப்புகள் அனைத்துமே முறைகேடுகளை தவிர்க்கும் பொருட்டு அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விதிமுறைகள் அனைத்துமே ஜனவரி 2026க்கு மேற்பட்டு அமல்படுத்த மத்திய நிதி அமைச்சகத்திலிருந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. இதில் அசலும் வட்டியும் கட்டி நகையை மீட்டு அதற்கு மேற்பட்ட அடுத்த நாள் தான் அதே நகையை அடகு வைக்க முடியுங்கிற விதியும், நம்மளுடைய நகை தாங்கிற நிரூபிக்கிறதுக்கு உண்டான ஆதாரங்கள், அதாவது பில்லு, அது மாதிரி உள்ள ஆதாரங்கள் கொடுக்கறது பெரும்பாலான மக்களுக்கு சிரமமாக இருக்கும். இந்த குறிப்பிட்ட 2 விதிகள்லேயும் மாற்றம் கொண்டு வரணுங்கிறது பெரும்பாலான மக்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 6 மாதம் இருக்குது இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.